ஆரம்பித்தவர், முதல்வராக பணியாற்றியவர், அவரை நீங்கள் உங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக அஞ்சலை அம்மா அவர்கள், அவரையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அடுத்ததாக ஏழு நாச்சியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுல எனக்கு பிரச்சனை இல்லை, இதுவரை எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் சமகாலத்திலே வாழ்ந்த அரசியல் தலைவர்கள், அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்தானே தேவர் திருமகனார். காமராஜர் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை உருவாக்குவதற்கு சொந்த ஊரிலே எதிர்ப்பிருந்த நேரத்திலே கூட அவருக்கு ஆட்டுக்கு வழிகட்டு அவரை அந்த பதவியில் அமர்த்துவதாலே தெய்வ திருமகனார் இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவரை இவர்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட நீங்கள் இந்த தேசத்திற்காக மகாத்மாவை விட உயிரை துச்சமென மதித்து இந்த மண்ணுக்காக வாழ்ந்த என் தெய்வ திருமகனாரை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னால் உங்களுடைய பார்வை ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ளே அவரை பார்க்கிறீர்கள். வேண்டாம் விஜய் அவர்களே, இந்த மண்ணிலே நீங்கள் அல்ல, இனி வரக்கூடிய 1,00,000 ஆண்டுகளாக இருந்தால் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மூத்த குடியான முக்குளத்தோர் மக்களை உதாசீனப்படுத்தி நிச்சயமாக எவரும் ஜெயிக்க முடியாது. இதுதான் என்னுடைய கோபம். ஏனென்று சொன்னால் இவரை நீங்கள் சொன்னால் இன்னொருத்தரை நான் சொல்ல வேண்டுமே என்று குறுக்கமாக யோசிக்கிறீர்கள். அதனால்தான் சொல்கிறேன், என் தலைவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த கட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என் தலைவரை தலைவராக பாவிக்காத பூஜிக்காத ஒருவரை நான் ஏன் பாராட்ட வேண்டும்? வாருங்கள், இப்படிவரை வந்திருக்கிறீர்கள். நடிகரை எல்லோருக்கும் தான் பிடிக்கும், உங்களுக்கு மட்டும் கட்டி அணைக்கிறார்கள், கை ஒழிக்கிறார்கள் நினைக்காதீர்கள். எல்லோருக்கும் உண்டு, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடிப்படையிலே வருகின்ற குறுகிய காலத்திலே ஏதோ ஒரு படத்திலே, காதல் படத்திலே ஒரு நடிகர் சொல்லுவாரே, நீங்கள் ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளை, ஒரு டாக்டர் கேரக்டர் வேண்டாம், ஸ்ட்ரைட்டா ஹீரோ தானா? ஆமா, ஸ்ட்ரைட் ஹீரோ. அது மாதிரி ஒரு அறிவாளர் கட்சியாளர் உடனே நேரா அவசியம் உட்கார்ந்தார். என்ன பேரா? என்னைக்கு எதற்காக நின்றீர்கள்? பேருன்னு கேட்டேன். மக்களோடு என்னைக்கு நின்றீர்கள்? எதற்காக நின்றீர்கள்? அந்த கோபம் தான். தனிப்பட்ட முறையிலே நாம் யார் மீதும் கோபப்பட வேண்டிய அவசியமோ அர்த்தமோ நமக்கு கிடையாது. அந்த விதத்திலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இரட்டை இலை சின்னத்தை பெற்றுக் கொடுத்தவன் இந்த முக்குளத்தோர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பசும்பொன்னிலே தெய்வ திருமகனான இறுதி ஊர்வலத்திலே கலந்து கொண்ட ஒரே ஒரு விசுவாசத்திற்காக இன்றைக்கும் அந்த இரட்டை இலைக்கு வாக்களிக்கக்கூடியவன் இந்த முக்குளத்தோர். அப்பேற்பட்ட ஒரு இனத்தை எடப்பாடி என்கின்ற ஒரு தனிநபர் தன்னுடைய சுயநல அரசியலுக்காக இந்த இனத்தின் மூலமாக பதவியை பெற்று இந்த இனத்தினுடைய அரசியல் அடையாளத்தை அழிக்க நினைப்பவரை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? இதைத்தான் நீங்கள் யோசிக்க வேண்டும். என்னிடத்திலே தினகரன் அவர்களை போல் பெரிய பொருளாதார வசதி இல்லை, அது எனக்கு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இதை வைத்து பிழைப்பதற்கு நான் வரவில்லை. எனக்கு பிழைப்பதற்கு ஒரு தொழில் இருக்கிறது, நடிப்பு என்ற ஒரு தொழில் இருக்கிறது. என்னுடைய வாழ்நாள் உயிர் இருக்கும் வரை நான் பூலித்தேவனுக்கு போவேன், வேறு எங்கும் போக மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் பசுமண்ணாருடைய அந்த கோயிலுக்கு போவேன், வேறு எங்கும் போக மாட்டேன். பணத்துக்கு போனாலும் இனத்தோடு போய் என்றுதான் என்னை வளர்த்தார்கள் முன்னோர்கள். எந்த நிலையும் தன்னிலை மாறாது என் இனத்திற்கு ஒன்று என்று சொன்னால் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன், எவனை எதிர்க்கவும் பயப்பட மாட்டேன். பதவி என்ன பதவி 5 ஆண்டு பார்த்து விட்டேன். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்தார்கள் அந்த பதவியை. அந்த 5 ஆண்டு காலத்திலே அந்த பதவியை சமூகம் எந்த ரூபத்திலே பயன்படுத்தியது? எந்த இளைஞர்கள் இடத்தில் வந்து எந்த கோரிக்கை வைத்தார்கள்? அதிகபட்சமாக பார்க்கிறேன். திடீரென்று ஒருவர் போன் செய்வார், மணல் லாரி பிடித்து விட்டார்கள், ஆஜோட்டை பேசுங்கள் என்பார். விழாக்களை பாண்டிச்சேரியில் சரக்கு வாங்கி கொண்டு வந்தேன், வழியிலே காரை சீஸ் பண்ணி விட்டார்கள், கொஞ்சம் பேசுங்கள் என்பார். இந்த ஈன வேலை செய்வதற்கு நான் வரவில்லை. இந்த ஈனத்தனமான வேலைகள் செய்யக்கூடியவனுக்கு உதவுவதற்கு நான் தயாராக இல்லை. மண்ணுக்காக மக்களுக்காக உயிரை துச்சமென மதித்து வாழக்கூடிய ஒரு பரம்பரை தேசிய இனத்திலே பிறந்தவன் நான். அந்த இனத்திற்கென்று ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு வீரம் இருக்கிறது, ஒரு விவேகம் இருக்கிறது,
ஒரு அன்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது. அதான் நான் சொல்லுவேன், பழகிப்பார் என் பாசம் புரியும், பகைத்துப்பார் நான் யார் என்று புரியும். இதுவும் நான் சொல்லுவதுதான். நான் வெறும் வசனத்திற்காக இது பேசவில்லை, உங்களை உணர்ச்சி தூண்டுவதற்காக நான் பேசவில்லை. இது நம்முடைய ஜெனடிக். இந்த உலகத்திலே 5000 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பாரம்பரிய இனத்தினுடைய ஒரு மூத்த குடி மக்களிலே நாம் ஒரு முதன்மையான குடி மக்கள். இந்த தேசத்திற்காக எத்தனை பேர் செத்திருப்பார்கள் தமிழகத்திலே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை மன்னர்கள் செத்திருக்கிறார்கள்? பூழித்தவர் யாருக்காக செத்தார்? மருதுபாண்டியர்கள் எதற்காக உடல் நேரு தலைவராக துண்டிக்கப்பட்டார்கள்? வெள்ளையத்தேவன் எதற்காக செத்தார்? யோசித்து பாருங்கள். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக செத்தார். அப்படி நமது உயிரை துச்சமாக மதித்து அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்கு, உயர்ந்த நோக்கத்துக்கு அரண்மனை வாழ்க்கையை துறந்து உயிரை துறந்த மாவீரர்களுக்கு நாம் என்ன நன்றி காட்டப் போறோம்? என்ன செய்ய துணிய போகிறோம்? யோசித்து பாருங்கள். தயவு செஞ்சு யோசித்து பாருங்கள். என்னுடைய ஒரே கவலை, 2 நாட்களாகவே நான் என் செவிலிடத்திலே சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது என்று தெரியவில்லை. குறிப்பாக இன்றைக்கு நமது முக்குளத்தோர் இளைஞர்கள் தன்னுடைய சுய நலத்திற்காக, சுய வாழ்க்கைக்காக, சுயநல அரசியலுக்காக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நமது இனத்தையும் அடமான வைக்க பிஜேபி இடத்திலே துணிந்து விட்டார்கள். அதை தடுத்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக வந்திருக்கிறேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கடல் தாமரை உடம்புக்கு நாசம், ஆகாய தாமரை குலத்துக்கு நாசம். இந்த பிஜேபியுடைய தாமரை இந்த தேசத்திற்கே நாசம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நான் எனக்காக கத்தவில்லை, அடுத்த தலைமுறையினுடைய வம்சாவளிகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற கோபத்திலே கத்துகிறேன். அவர்கள் ஆர்ப்பணிய கூட்டம், ஒரு பார்ப்பனிய கூட்டம், அந்த ஆரிய கூட்டம், அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கூட்டம், அந்த சன் பரிவார கூட்டம், அந்த இந்து மகாசபை என்கின்ற கூட்டம் இந்த முக்குளத்தோரை பிரித்து ஆழ்ந்து சூழ்ச்சி செய்து ஒரு அதிகாரமற்ற, அரசியலற்ற அனாதை கூட்டமாக உருவாக்க துணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை உணர்ந்துதான் சொல்கிறேன். தெய்வ திருமகன் சொன்னாரே, மங்கை சூதகமானால் கங்கையிலே மூழ்கலாம், கங்கையே சூதகமானால் எங்கே மூழ்குவது என்று கேட்டாரே, அது இன்றைக்கும் பொருந்துகிறது அல்லவா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு தேசத்திலே நமது அரசியலமைப்பு சட்டத்திலே அனைவரும் சமமாக பாதுகாக்கப்பட வேண்டிய